அஸ்மத்குருபியோ நமஹ. சுவாமி ஸ்ரீ லீலா சுகருடைய ஸ்ரீ கிருஷ்ண கர்ணாமிர்தத்தில் 15வது ஸ்லோகம். போன ஸ்லோகத்தில் அவன் ஆனந்த சாகரம், கண்ணனே ஒரு ஆனந்த சாகரம், அந்த ஆனந்த சாகரத்தில் என் மனசு மீண்டும் மீண்டும் மிதந்து கொண்டே இருக்கட்டும் என்று தெரிவித்தார். அதாவது அந்த கண்ணனுடைய திருக்கோலம் சந்திரபிம்பம் போல இருக்கிற அந்த திருமுகம், அதில் இருக்கிற ஆச்சரியமான புன்முறுவல், அது இனிமையின் கடல் போல இருக்கான், ஆனந்தத்தின் ஆனந்த கடல் போல. அந்த ஆனந்த சாகரத்தில் என் மனசு மீண்டும் மீண்டும் மிதந்து கொண்டே இருக்கட்டும்னு போன ஸ்லோகத்தில் அனுபவித்தோம். இன்னைக்கு 15வது ஸ்லோகம். அவ்யாஜமஞ்சுள முகாம்புஜ முக்தபாவைஹி ஆஸ்வாத்யமான நிஜ வேணு வினோதநாதம் ஆக்ரீடதாம் அருணபாத சரோருஹாப்யாம் ஆர்தே மதீய ஹிருதயே புவனார்த்தமோஜஹ. கண்ணனுடைய அந்த புல்லாங்குழல், அருளே வடிவான கருணையே வடிவான கண்ணன் தனது புல்லாங்குழலை அந்த செந்தாமரை போன்ற தனது வாயில் வைத்து வினோதமான நாதத்தை எழுப்புகிறான். ஒரு தெய்வீக நாதம், அதை எழுப்புகிறான். அந்த நாதத்தின் இனிமையை சுவைத்த வண்ணம் மாறி மாறி கொண்டிருக்கும் அவன் முக பாவங்கள் பார்ப்போரை மயக்கமுறச் செய்கிறது. உலகத்தை அனைத்தையும், புவனங்கள் அனைத்தையும் தனது கருணை பிரவாகத்தால் அவன் நனைத்து விடுகிறான். கருணை மழையால், கருணை வெள்ளத்தால் அவன் உலகத்தையே நனைக்கிறான். பக்தி பெருக்கால் நெகிழ்ந்திருக்கும் எனது மனசில், எனது சித்தத்தில் அந்த அருட்சோதி கண்ணன், கருணை வடிவுடன் இருக்கும் அந்த கண்ணன், அவனுடைய சிவந்த திருவடி இணைகள் விளையாட்டு புரியட்டும் என்னுடைய சித்தத்தில். என் சித்தத்தில்னா என் மனசில், என்னுடைய சிந்தனையில். அவ்யாஜ மஞ்சுள முகாம்புஜ முக்தபாவைஹி ஆஸ்வாத்யமான நிஜ வேணு வினோதநாதம் ஆக்ரீடதாம் அருணபாத சரோருஹாப்யாம் ஆத்ரே மதீய ஹிருதயே புவனார்த்தமோஜஹ. ஒரு காரணமுமின்றி அவ்யாஜ மஞ்சுள, ஒரு காரணமும் இல்லாமல் இயற்கையாகவே இனிய முகாம்புஜ முக்த பாவைகி, முக கமலத்தின் புதிய புதிய பாவனைகளால் ஆஸ்வாத்தியமான நிஜவேணு வினோதநாதம், தனது புல்லாங்குழலில் இருந்து வரும் அதிசயமான நாதத்தை ருச்சித்து அனுபவிப்பவர் அவர் கண்ணன். புவன ஆர்திரம் ஓஜகா, உலக மக்களிடம் அன்பு பெருகும் தேஜோ ரூபி அந்த கண்ணன். அருணபாத சரோருஹாப்யாம், சிவந்த பாத கமலங்களால் ஆர்திரே பக்தி ரசத்தால் நனைந்த மதிய ஹிருதய, என்னுடைய ஹிருதயம், அந்த ஹிருதயத்தில் அவனுடைய சிவந்த பாதம் விளையாடட்டும் என்று தெரிவிக்கிறார் சுவாமி. அடுத்த பாசுரத்தில் அந்த திருவடி தாமரைகளுக்கு வணக்கம் என்கிறார். மணினு புரவாச்சாலம் வந்தே தச்சரணம் விபோஹோ லலிதானி யதீயானி லக்ஷ்மாணி பிரஜவீதிஷு. மணிநூபுர வாசாலம் வந்தே தச்சரணம் விபோஹோ, கண்ணனின் திருப்பாதங்கள் ஆயர்பாடி திருவீதிகளில் தரை மீது பதிந்து திருவலம் வந்தது. ஒரு காலில் சங்கு ஒரு காலில் சக்கரம்னு பெரியாழ்வார் திருமொழியில பெரியாழ்வார் அனுபவிக்கிறார். அவன் நடந்து போகும்போது அங்கங்க சங்கு சக்கரம் பதிச்சுட்டே போறாராம். ஏன்னா காலில் அந்த தெய்வீக சின்னங்களான சங்கு சக்கரம் கற்பக கொடி அங்குஷம் பத்மம் வஜ்ரம் மத்ஸ்யம் துவஜம் கவச்சம் போன்ற பாத ரேகைகள் இருக்கு. அது அவன் நடக்கும்போது அந்த பாத ரேகைகள் பதிகிறது. அவன் கால்களில் நவமணிகளால் செய்யப்பட்ட தண்டை சிலம்புகள் பொருந்தி இனிய ஒலிகளை எழுப்புகிறது. என்னை ஆட்கொண்ட அந்த எம்பிரானின் அத்தகைய திருப்பாதங்களை நான் வணங்குகிறேன் என்றார் சுவாமி. பாதச்சிலம்பொலி, திருவடி அழகு. மணிநூபுர வாச்சாலாம் வந்தே தச்சரணம் விபோ,
லலிதானி யதீயானி லக்ஷ்மாணி விரஜவீதிஷு ஆயர் வீதிகளில் விபோகோ பிரபுவான கண்ணனுடைய யதியானே எந்த திருவடிகளின் லக்ஷ்மாணி வஜ்ரம் அங்குஷம் சங்கு சக்கரம் முதலிய அடையாளங்கள் லலிதானே அழகினவாய் காணப்படுகின்றனோ, மணிநூபுர வாச்சாலம் எந்த திருவடிகளில் அணியப்பெற்ற ரத்ன சிலம்பின் ஒலி கேட்கப்படுகிறதோ, தச்சரணம் அந்த திருவடிகளை வந்தே வணங்குகிறேன். சுவாமி தேசிகன் தெரிவிக்கிற மாதிரி வந்தே பிருந்தாவனச்சரம் வல்லவி ஜனவல்லபம் ஜெயந்தி சம்பவம் தாம வைஜயந்தி விபூஷணம் என்கிறார். அந்த வந்தே வணங்குகிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் தேசிகன். இங்க வந்தே நடுவில் தெரிவிக்கிறார் ஸ்ரீ லீலா சுகர். அடியேன் தன்யோஸ்மே. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.